சென்னை என்றாலே பரபரப்பான மக்கள் கூட்டமும் சாலைகளில் சிக்கித் திணறும் வாகனங்களும் நம் கண்முன்னே நிழலாடும். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் பாதசாரிகள் எளிதாக மற்ற பகுதிகளுக்கு செல்லவும் கடந்த 2019ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி அறிமுகப்படுத்திய திட்டம்தான் ஸ்மார்ட் பைக் திட்டம். சென்னை மாநகராட்சியும் ஐதராபாத்தை சேர்ந்த ஸ்மார்ட் பைக் மொபிலிட்டி நிறுவனமும் இணைந்து முதற்கட்டமாக மெரினா கடற்கரை, அண்ணா நகர், பூங்கா உள்ளிட்ட 76 இடங்களில் 500 ஸ்மார்ட் பைக்குகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தன. இதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும் செலவு செய்தது என்னவோ 30 கோடிதான் என்று கூறப்படுகிறது. ஒரு மணி நேரத்திற்கு 5 ரூபாய் கட்டணத்தில் கொண்டுவரப்பட்ட ஸ்மார்ட் பைக் திட்டம் தொடக்கத்தில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. பேருந்து, மெட்ரோ ரயில் நிலையங்களில் இருந்து நடந்து செல்லும் மக்களுக்கு கை கொடுக்கும் வகையில் இருந்தது. தற்போதோ நிலைமை தலைகீழாகிவிட்டது. பராமரிப்பு இன்மை காரணமாக ஸ்மார்ட் பைக்குகள் தற்போது வெஸ்ட் பைக்குகளாக மாறிவிட்டன. ஆக்சுவலா முன்னாடி நெறைய இடத்துல இருந்தது. பெசன்ட் நகர பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அ கான்ஷியஸா வந்து காலையில வாக்கிங், ரன்னிங் இந்த மாரி நெறைய பேர் போயிட்டுருப்போம். ஸோ, அப்ப நெறைய பேர் இந்த சைக்கிள்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஈவன் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய பசங்க எடுத்து ஓட்டுவாங்க. எல்லாரும் இங்கங்க வர பார்ப்பாங்க. இப்போ சமீப காலத்துல அது ரொம்ப பார்க்க முடியாம இருக்குது. ஐ திங்க் முதல்ல கொஞ்சம் இங்க பேவ்மெண்ட் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்தது. பிளஸ் பஸ் ஸ்டாப்ஸ் அந்த மெட்ரோ ஒர்க்ல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் மாத்திட்டு இருந்தாங்க இந்த மாரி. இங்க பொறுத்தவரைக்கும் அந்த கொஞ்சம் ரோடு ஒர்க்லாம் பண்ணும்போது திங்ஸ் வர் கெட்டிங் ஷிஃப்டட் ஆஃப். எங்கேயோ சில இது மாத்துனாங்க. பட் அதுக்கப்புறம் இட்ஸ் நாட் பீன் சோ ஃபங்ஷனல் மாரி தெரியல எங்க இருக்குன்ட்டுன்னு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் நல்லா யூஸ் பண்ணாங்க. ஏன்னா மக்களுக்கு அந்த அவேர்னஸ் இருந்தது. அந்த மாரி இப்ப வந்து நம்மளுக்கு எப்படி இங்க இந்த பேவ்மெண்ட் வாக் பண்றதுக்குலாம் போட்டுருக்காங்க. கண்டிப்பா இருந்தா இன்னும் மக்கள் வந்து அத யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா நெறைய பேர் இன்னும் வராங்க. ஸோ கண்டிப்பா நல்லாருக்கும். மேபி அத திருப்பியும் இது பண்ண பார்த்தாங்கன்னா, இட் வில் பி பெட்டர். மக்கள் ஆரோக்கியத்திற்காக கொண்டுவரப்பட்ட திட்டம் தற்போது நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறது. மழை வெயிலில் சேதமடைந்த ஸ்மார்ட் பைக்குகள் பயன்படுத்த முடியாத நிலையில் குப்பைகளோடு குப்பைகளாக கண்களில் தென்படுகின்றன. இந்த பைக் ஸ்டாண்டு, பைக் ஸ்மார்ட் பைக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். அபவுட் சம் இயர் பேக் ஆல்சோ சீன் இந்த ஸ்டாண்ட் இருந்தது. நிறைய 7, 8 பைக் இருக்கும். பட் அது மெயின்டெனன்ஸ் இருக்கான்னு தெரியல. ஏன்னா அது பாட்டுக்கு அங்கே இருக்கு. அண்ட் பீப்புளுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்கிறது. எனக்குமே தெரியாது. நான் பைக் அவ்வளோ ஓட்டுறது கிடையாது. பட் எனக்குமே அதை எப்படி பண்ணுங்கிறது யோசிப்பேன் நான். எப்படி பண்ணுவாங்க மக்கள்னு. பட் எனக்கு அதை பார்த்தது கிடையாது. இப்போ அது எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்க? அது இப்போ எப்படி இப்போ இங்க பார்த்துருக்கேன் சாந்தோமை ரோட்ல, பிளஸ் எம்ஆர்சி நகர்ல பார்த்துருக்கேன். ஆக்சுவலி எம்ஆர்சி நகர்ல பார்த்தப்போ அது எல்லாம் கீழே விழுந்து கிடந்தது. மெயின்டெனன்ஸ் இஸ் பேடுன்னு நினைக்கிறேன். அண்ட் மக்களுக்கு அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்றதுன்னு பண்ணா இட் வில் பி மோர் எக்கோ ஃப்ரெண்ட்லி. இதை நடக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஹவு மச் இட் இஸ் அதெல்லாம் கொஞ்சம் அட்வர்டைஸ் பண்ணணும் கவர்மெண்ட். சென்னையில் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் 5000த்துக்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் பைக் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை மோசமான நிர்வாகத்தால் சென்னை மாநகராட்சி அலட்சியப்படுத்திவிட்டது என்கிறார்கள் இவர்கள். இந்த ஸ்மார்ட் பைக் பத்தி கேக்குறீங்க. பட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. நான் வேற மாரி எடுத்து யூஸ் பண்ண நான் பார்த்ததே இல்ல. பாதி நேரம் அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது, எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அதுக்கு ஒரு ஆப் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்லாம் எனக்கும் தெரியல. எனக்கு சுத்தி இருக்கவங்களுக்கும் தெரியல ஆக்சுவலி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தோம் அப்படின்னா, அது ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கான்னு கூட எனக்கு வந்து தெரியல ஆக்சுவலி. ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஃபெசிலிட்டி. நெறைய பேர் வந்து இவ்ளோ டிராஃபிக் ஆகும். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்ல வந்து ஒரு எனி டைம் பார்த்தீங்கனாலும் அவ்ளோ டிராஃபிக் இருக்கும். கம்யூட்டேஷன் சைக்கிள்ல வைக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஹெல்தியும் கூட. ஆனா, அது எப்படி யூஸ் பண்றது? அத எப்படி எடுக்கிறது? அது என்ன ப்ரொசீஜர், என்ன ப்ராசஸ் எதுவுமே அந்த ஒரு அவேர்னஸே இல்லாதனால நெறைய பேரால அத யூஸ் பண்ண முடியல. நான் இந்த பக்கம் சிட்டி சென்டர்லயும் பார்த்துருக்கேன். நான் இந்த பக்கமும் பார்த்துருக்கேன். எப்பவுமே சைக்கிள்ஸ் இருக்கும். பட் நான் வேற ஏரியால எங்கேயும் நான் பார்த்தது கிடையாது. சைக்கிள்ஸ் இருக்கும். அது யூஸ் பண்ற கண்டிஷன்ல இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சென்னை மாநகராட்சி ஸ்மார்ட் பைக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்பதும் திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சென்னையில ஏற்படக்கூடிய காற்று மாசுபாடுதலை தவிர்ப்பதற்காக, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்ட ஸ்மார்ட் சைக்கிள் திட்டம் தற்போது பல்வேறு இயற்கை பேரிடர்களுக்கு மத்தியில சிக்கி தவிச்சுக்கிட்டு வருது. ஆனாலும் தற்போது இதனை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்பது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சென்னை மாநகராட்சிக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதனை சரி செய்யுமா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதரன் மற்றும் பிரதீப்புடன் செய்தியாளர் இரா பாவேந்தர்.
மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call